ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இது 2024க்கான ரேப் அப். சபரிஷ் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆமாப்பா, நல்லா இருக்கோம்ப்பா, நல்லா இருக்கோம். ஆல் நீங்க குட், எப்படி இருக்கீங்க? சூப்பர். இன்னொரு குவிக்கான வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 10 டீம் அண்ட் 20 டிரைவர்னு சொல்ல முடியாது. சிலர் போனார்கள், சிலர் வந்தார்கள். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ரிப்போர்ட் கார்ட், பட் இப்போ டீம்ஸ், இந்த 10 டீம்ஸ் இருக்காங்கல்ல, எப்படி முடிச்சாங்க அண்ட் வாட் த ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ் ஃபார் தெம், அண்ட் வெளியில போறவங்கள பத்தி பேசுறதை விட உள்ள வரவங்களுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அண்ட் புது லைன் அப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு குவிக்காக பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிவர்ஸில் போக போகிறோம். ஸோ 10 டீம்ஸ் ரிவர்ஸில் போக போகிறோன்றதுனால வி வில் ஸ்டார்ட் வித் சௌபர். லைக் கொஞ்சம் ட்ரைனிங் சீசன் தான் அவங்களுக்கு. அடிமட்டத்தில் முடிச்சாங்க. லைக் ஒன் குட் திங் ப்ராபப்ளி இஸ் பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. இட்ஸ் சேட் தட் போத் ஆஃப் த டிரைவர்ஸ் ஆர் லீவிங். இப்போ நல்ல கார் இருந்துச்சு, அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல, அதனால அவங்க வெளியே போகிறாங்கன்னா கூட ஓரளவுக்கு எஸ் ஒத்துக்கலாம். தே குடன்ட் ஆட் எனி திங் டு த டீம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் தென் ரெண்டு டிரைவருமே டீசெண்டான டிரைவர்ஸ். நம்ம இதை சீசன் போதும் பேசியிருந்தோம். பிட் ஸ்டாப் சொதப்பிட்டு இருந்தாங்க, அப்போ கார் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா பிட் ஸ்டாப்லாம் செமையாக பண்ணாங்க, ஆனால் கார் டீசெண்டாக இல்லை. அப்படி இப்படின்னு எல்லாம் சேர்ந்து வர்றதுக்குள்ள சீசனே முடிஞ்சிச்சு. இப்போ அவர்கள் கூடி வந்து விட்டார்களேடா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, சௌபருக்கு நீங்கள் என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த சீசனில் பார்க்குறீங்க? தென் வில் ஸ்லோலி மூவ் டு வேல்ட்ரி அண்ட் இஷ்யூ. சௌபருக்கு ஒரு மாதிரி நீங்க சொன்னதுதான், எல்லாமே கூடி வந்தால் தானே ஒரு பாசிட்டிவ்னு சொல்ல முடியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜியும் பிட் ஸ்டாப்பும் மோசம்ன்ற சொல்கிறத விட இன்னும் அதுக்கு ஒரு மேலே ஒரு வார்த்தை வேணும் போல இருக்குது. அந்த மாதிரியான பிட் ஸ்டாப்னாலேயே பாயிண்ட்ஸ்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் அயன் அவுட் பண்ணி கரெக்டாக நல்லா குயிக்காக ப்ரொஆக்டிவாக எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே சீசன் ஆரம்பத்துலேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன்கிரேட் ஆகிட்டு தான் போச்சே தவிர, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம்லாம் அவங்க எங்கேயுமே இல்லை. இப்போ ஃபேண்டசிலேயே பார்த்தோன்னா யாருக்கெல்லாம் வந்து நிறைய நல்ல டிரைவர்ஸ் எடுக்கணுமோ அப்போல்லாம் வந்து ஷோவையும் போட்டாஸையும் எடுத்துருவோம், ஏன்னா காசு கம்மி. ஸோ தட் நிறைய அழகான நல்ல டிரைவர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இந்த வருஷம் ஃபுல்லாக சௌபருக்கு இருந்தது. இதே தான் போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷமும் இப்படி தான் இருந்தாங்க. இந்த வருஷமும் அதே ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா போட்டாஸ் நல்ல கன்சிஸ்டண்டான நல்ல டிரைவர். ஜோவும் ஆக்சுவலி நம்ம பார்த்துருக்கோம், வண்டியில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவராலையும் நல்லா பண்ண முடியும் ஓரளவுக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பட் ரெண்டு பேராலையும் அவங்களோட பொட்டன்ஷியலை ரொம்ப இதுவாக காமிக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் சௌபருக்கு. ஃபார்மாலிட்டிக்குன்னு வந்து அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பேசிக்காக நிறைய பேர் அட்டண்டன்ஸுக்குன்னு வருவாங்க இல்லையா, இப்போ ஸ்கூல்லலாம் படிக்கிறதுனால சும்மா அட்டண்டன்ஸ் 75% அட்டண்டன்ஸுக்குன்னு வரப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கணும், அடுத்த வருஷம் கம்ப்ளீட்டாக கை மாறுது, அவுடிக்கு கை மாறுது, அதெல்லாம் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும். பட் இந்த வருஷம் அந்த ரொம்ப மோசம் தாங்க. நாட் குட் பை சௌபர். ஃபியூச்சருக்கு டப்புன்னு ஸ்விட்ச் பண்ணோன்னா, ஸோ மெட்டியோ பினோட்டோ வராரு. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ரெட்புல்லேருந்து ஜானத்தன் வீட்லி வேற ஜாயின் பண்ணியிருக்காரு. கரெக்ட். ப்ளஸ் F2, ஐ மீன் இட்ஸ் நைஸ் டு சி an F2 சாம்பியன் கெட்டிங் அ சீட் இன் F1. ஐ மீன் ஏஎம்ஆருக்கு அப்புறம் வருவோம். ஸோ கேப்ரியல் போர்ட்டலெட்டோவும் வராரு. Interesting combination where a lot of big people are joining with some new talent, and then Nico Hulkenbergum வராரு. What is your expectation for this combination? ஆப்டிமிஸ்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா அப்படி உள்ள வராங்க, ஒரு புது ஆர்க்குக்கு கை மாறும் போது, ஒரு புது ஆர்க் டேக் ஓவர் பண்ணும் போது இட்ஸ் அ நியூ பிகினிங். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் மொரால் நல்லா இருக்கும். பட் அட் த சேம் டைம் உள்ள ஸ்ட்ரக்சர் அவங்க எப்படி இது பண்ண போகிறாங்க, பினோட்டோ எப்படி பண்ண போகிறாரு, நமக்கு இருக்கிற டேட்டா அவர் ஃபெராரி எப்படி ஹேண்டில் பண்ணாருன்றதை பொறுத்து தான் இருக்குது. இட்ஸ் நாட் லைக் இட் வாஸ் பேட் ஆர் இட் வாஸ் வர்ஸ், பட் தேர் வேர் சம் ப்ராப்ளம்ஸ். அந்த பேகேஜ் கண்டிப்பாக அங்கேயும் கேரி ஓவர் ஆகும். பட் அட் த சேம் டைம் he is someone who managed Ferrari அப்படின்றப்போ he has some goods. There is a possibility that இந்த டீம் அவரால் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் கேப்ரியல் F3 சாம்பியன் அண்ட் F2 சாம்பியன், அண்ட் அவரோட மேனேஜர் நம்ம அலான்சோ வேற. அதை நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. சௌபர் மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஒரு சின்ன ஸ்டெப் அப் கிராஜுவலா இருந்தாலும், பட் தேர் ஷுட் பி ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது F1க்கும் நல்லது. அண்ட் பார்க்கணும் எப்படி போகுதுன்னு. And true, பெரிய நேம் Audi, and then Gabriel Bortoleto getting a team principal like Matteo Binotto will actually be advantageous for him. நிறைய லேர்னிங் இருக்கும். Of course, given that அலான்சோ அவரோட மேனேஜர்ன போது லேர்னிங்க்கு குறைச்சல் இருக்காது. அண்ட்
the experienced driver that he is partnering with Nico Hülkenberg is not someone who's எக்ஸாக்ட்லி. hyper aggressive or உண்மைங்க. too toxic. அந்த உண்மை. வகையில் he'll probably I'm hoping Gabriel has a good start to his F1 career. All the best to Audi. Sauberன்னு சொல்ல வந்தேன், but all the best to Audi for 2025. Okay, moving up the list. வில்லியம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மிக்ஸ்ட் பேக்கான சீசன் சொல்லுமா. ஏன்னா பயங்கர ஒரு ஆமாங்க. ஓரளவுக்கு யங்கான கான்ஃபிடென்ட்டான டீம் பிரின்சிபல் அண்ட் ஹீ கேம் இன் வித் நியூ ஐடியாஸ். நிறைய மாற்றினாரு. ஹி வாஸ் ஃபர்ஸ்ட், if you remember, he was very shocked about how things were being run in Williams. And then he had to change a lot of things with regards to process எல்லாமே பண்ணாரு. Of course, he started with Albon and Logan. ஆல்பனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஜாலியாக எல்லா குவாலிலையும் லோகனை போட்டு சாத்துனாரு. பாவம் லோகனை அப்படி இப்படி ட்ரை பண்ணாலுமே கூட கிராஷஸ் தான் நிறைய நடந்தது. ஈவன் லோகன் டிட் ஷோ சம் ப்ராமிசிங் பேஸ் இன் சம் ஆஃப் த ரேசஸ் இன் குவாலிலாம். ஸோ தென் எவ்ரி ஒன் வாஸ் லைக் ஓகே, வில்லியம்ஸுக்கு பயங்கர பேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் மிட் சீசன் ஒரு ஸ்வாப், தே brought in a better driver in the form of Franco Colapinto. லைக் சம ஃபைண்ட் திடீர்னு எங்கேருந்தோ வந்து அடிச்சு கிளப்ப ஆரம்பிச்சாரு. லைக் யாருக்குமே புரியல யாருங்க இவரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அங்கேருந்து என்ன ஆச்சுன்னா ஆல்பனோட ஃபார்ம் போயிடுச்சா இல்ல ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் த ப்ரெஷர் ஆஃப் ஹேவிங் சம்மன் ஹூ இஸ் ஆஸ் குட் ஆஸ் ஹிம் ஆர் ப்ராபப்ளி ஈவன் பெட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்பனோட ஃபார்ம் ஒரு மாதிரி மிட் சீசன் தாண்டின பிறகு செமையா டிப் ஆச்சு. குவிக்கா வில்லியம்ஸ்க்கு பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோன்னா இப்போ அடுத்த வருஷம் வாட் ஃபியூச்சர் ஹோல்ஸும் இன்னும் பயங்கரமா இருக்கு, given that science is coming in. ஆனா இப்போ அவங்க டீம்ல இருக்க ஃபர்ஸ்ட் டிரைவர் ஃபார்ம் டிப்ல இருக்காரு. டீம் வேற நீங்க நிறைய வாட்டி கேடிஎல்ல ஷேர் பண்ணியிருந்த மாதிரி இவ்வளோ கிராஷஸ் நடந்ததால டெவலப்மெண்ட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்லகிஷ். சீசன் எப்படியோ முடிஞ்சிருக்கலாம் வில்லியம்ஸ்க்கு, பட் ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப லூக் வார்மாக தான் முடிஞ்சுது. த டீம் இஸ் டைட் நெட். அவங்க செமையான பிரின்சிபல், நல்ல இப்போ ஒரு சூப்பரான டிரைவர் பேரிங், ப்ளஸ் ஒரு நல்ல செட் ஆஃப் மெக்கானிக்ஸ் அண்ட் ஆல் கீ ஸ்டாஃபும் பெருசாக எதுவும் லாஸ் ஆன மாதிரி அவங்களுக்கு தெரியல. வாட் ப்ராபப்ளி இஸ் இன் ஸ்டோர் ஃபார் வில்லியம்ஸ்? அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். இந்த சீசனே பேசிக்காக வில்லியம்ஸ்க்கு அந்த மாதிரி தான், ஒரு மாதிரி டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆரம்பத்தில் ஒரே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் நம்மலாம் எல்லாருமே புகழ்ந்துட்டு இருந்தாங்க வில்லியம்ஸை அண்ட் ஜேம்ஸ் வாவல்ஸை நல்லா புகழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆப்ரேஷன் சைடாக இருக்கட்டும், டிரைவர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று கூடி வர்ற மாதிரி இருந்தது. நம்ம கூட சயின்ஸ் ரெட்புல் மெர்சிடிஸ் போல அப்படின்னு உடனே அவருக்கு வில்லியம்ஸ் தான் பெஸ்ட்டு, அவுடி கூட பெருசாக எப்படின்னு தெரியல, பட் வில்லியம்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்மளே நிறைய வாட்டி பேசியிருக்கோம். நிறைய பேருக்கு கமெண்ட்ஸில் நம்மளே அதை சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சயின்ஸுக்கு வில்லியம்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சொல்கிறோன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு ப்ரூஃப் தட் வில்லியம்ஸ் எப்படி நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன். அப்புறம் திடீர்னு கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மிட் சீசன்லேருந்து அவர் சயின்ஸை சைன் பண்ணி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்தே ஒரு மாதிரி திடீர்னு கிராஷஸ் ரொம்ப ரெண்டு சைட் ஆஃப் த கரேஜ்லேருந்தும் வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனில் ஒரு சைட் ஆஃப் த கராஜ்லேருந்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆல்பனும் திடீர்னு கிராஷ் பண்ணுறாப்புல, ஓவர் புஷாஸ், என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த சைடு பார்த்தா ஃப்ராங்கோ காலபிண்டோ அவுட் ஆஃப் த ப்ளூ திடீர்னு ஒரு சின்ன ஒரு விடிவெளி மாதிரி செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. டோ டு டோ ஆல்பனோட டோ டு போனாரு. பட் அட் த சேம் டைம் அவரும் பார்த்தோம்னா ஹி ஆல்சோ ஆட் த டாலி ஃபார் த கிராஷஸ். பேசிக்கா திஸ் இஸ் த வர்ஸ்ட் டீம் டு கெட் தட் கைண்ட் ஆஃப் இஷ்யூ. பேசிக்கா ஆல்ரெடி அவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 17 கிராஷ். பேசிக்கா தேர் கிராஷ் இஸ் ஈக்குவல் டு தேர் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தட் தே ஹவ் ஸ்கோர்ட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டவுன்வர்ட் ஸ்பைரலில் தாங்க இந்த சீசன் பாவம் வில்லியம்ஸ்க்கு முடிஞ்சிருக்கு. பட் இட்ஸ் அ குட் திங் தட் இந்த சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் இட் வில் பி அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். பட் அட் த சேம் டைம் இப்போ சயின்ஸ் உள்ளே வர்றது நம்ம ஆல்ரெடி நிறைய கேடிஎல போட்ட மாதிரி வில்லியம்ஸ் வில் பி ஆன் த லைம் லைட். ஏன்னா சயின்ஸ் இருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு அவரும் பார்த்துட்டு இருப்பாரு, எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ வில்லியம்ஸ் ரொம்ப கிளினிக்கலாக எல்லா வேலைகளும் பண்ணணும். அண்ட் இட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் ஆல்பன் ஆஸ் வெல். நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ராங்கோ ஒரு மாதிரி நல்ல டஃப் கொடுத்தோடனே ஆல்பனுக்கு ஒரு வேளை கான்ஃபிடன்ஸ் இதாச்சா, இல்லை ரொம்ப அவரோட அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்ணணும்னு ரொம்ப புஷ் பண்ணனால தான் இப்படி நிறைய பிரச்சனைகள் ஆச்சா என்னன்னு ஹி ஹேஸ் டு ஃபிகர் அவுட். அண்ட் ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் ஆல்பன், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ராங்கோ டு பி திஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கணும் அடுத்த வருஷம் இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச் ஃபார்
எவ்ரி ஒன் வித்தின் வில்லியம்ஸ். சயின்ஸுக்கு சேலஞ்ச், ஆல்பனுக்கு சேலஞ்ச், ஜேம்ஸ் வாவல்ஸ்க்கும் சேலஞ்ச். மெக்கானிக்ஸ் ஆல்ரெடி அந்த சேலஞ்ச் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. பட் அவங்களும் கொஞ்சம் பாவம், இந்த வருஷமாச்சு கொஞ்சம் எங்களை ஃப்ரீயா விடுங்கடா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு மோட்ல தான் இருப்பாங்க. எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஹோப்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு கிலியும் இருக்கு. என்ன ஆமாங்க, நடக்க போகுது சயின்ஸுக்கு உண்மை அப்படின்னு. ஏன்னா உண்மை. நம்ம நிறைய இந்த டெஸ்டிங் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். கொஞ்சம் லாஸ்டா இருக்க மாதிரி தான் இருக்காரு. பட் தென் we know the memes about science photos. ஒரு ஃபோட்டோஸ்ல ஒரு மாதிரி தான் இருப்பார் எப்பவுமே. பிகாஸ் he has actually told, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருப்பேன். These ம், are random clicks. Can't do much about it. உண்மை. என் ஃபேஸே அப்படிதான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி திங்ஸ் டர்ன் அவுட் வெல் ஃபார் வில்லியம்ஸ். இப்போ ஓகே, வில்லியம்ஸ்க்கு அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம்னா ரெட்புல்லின் தங்கை VCARB. அடுத்து அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த சீசனில் அவங்களுக்கு வந்து 3 டிரைவர் இருந்தாங்க. முக்கியமான ஒருத்தர் கிளம்பி ரேஸ் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஹார்ட் பிரேக். இந்த சீசனோட ப்ராபப்ளி த பிக்கெஸ்ட் ஹார்ட் பிரேக் இஸ் டேனியல் ரிக்கார்டோ லீவிங் த கிரிட். தே ஹேட் யூகி அண்ட் லாசன். இப்போ அங்கே வேற ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ முதல்ல VCARB பற்றி பேசுகிறோன்னா, லைக் ஆஸ்திரேலியாவில் செம்மையாக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மயாமியில் கூட நல்லா ஓட்டினாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா மிட் சீசனில் ஆளே காணோம். அப்புறம் திருப்பி சீசன் முடிக்கும் போது சூப்பராக ஓட்டினாங்க. ஒரு பயங்கர பெரிய சைன் வேவ் மாதிரி நல்லா ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் நல்லா பண்ணாங்க. அப்புறம் திருப்பி நல்லா பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க சீசன் வந்து நல்லாவே முடிச்சிருக்கலாம், இன்னும் நல்லா மேலேயே முடிச்சிருக்கலாம். பட் ரொம்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த சீசன் வந்து இது நாங்கள் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டோன்ற மாதிரி தான் அவங்களே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் போத் த டிரைவர்ஸ் தே ஹேட் ஆர் யங் அண்ட் குவைட் டேலண்டட். அண்ட் அவங்க 2 பேருக்குள்ளேயும் லைக் ஜூனியர் டேஸ்லேருந்தே அவங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ரேப்போ இருக்குது. அப்படின்னும் பொழுதும் கார் ப்ராபப்ளி கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அவங்களுக்கு. ஏன்னா யூகே நம்ம நிறைய வாட்டி புகழ்ந்துருக்கோம். இப்படி ஒரு டிராக்டரை கூட அவர் வந்து டைம் அண்ட் டைம் நல்லா ஓட்டி முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் சேர்க்கிறாரு அப்படின்னு பார்த்தா, லியம் வந்தாரு 4 ரேஸில் ஹீ ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட் கோயிங் டோ வித் யூகே. லைக் ஹானர் கூட அதான் சொன்னார், இவ்வளோ நாள் யூகி பண்ணதை லியம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 ரேசஸில் வந்து க்ளோஸ் டவுன் பண்ண முடியுதுன்னா இட் இஸ் மோர் ரீசன் ஃபார் அஸ் டு லுக் இன் டு லியம் மாதிரி தான் அவரும் பேசியிருந்தார். தோ தேர் ஆர் அதர் பாலிடிக்ஸ் பெயிண்ட் இட், வில் டாக் அபவுட் லியம் வென் வி கம் டு ரெட் புல்னு வச்சுப்போமே. இப்போ அவங்க வந்து ஒரு மாதிரி நோமேன் ஜோனில் இருக்காங்க. அடுத்த வருஷமும் பார்த்தீங்கன்னா தேர்ஸ் another ரூக்கி கம்மிங் இன், ஐசக் ஆட்ஜர் வராரு. பட் F2ல ஒருத்தவங்க எப்படி ஓட்டுறாங்கன்றது ஒன்று இருந்தாலும் F1 இஸ் a whole different ball game. யூகி வந்துட்டு it was so evident that he wanted that Red Bull seat so badly. ஆனாலும் ஏதோ காரணம் சொல்லி இப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னும் போது கொஞ்சம் டிஸ்கிரண்டில்டாக இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஸோ யூ ஹாவ் அ டிஸ்கிரண்டில்ட் ஃபர்ஸ்ட் டிரைவர் அண்ட் தென் அ ரூக்கி கம்மிங் இன். ஸோ இது எப்படி பிளே அவுட் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க VCARBக்கு? VCARB அதான் அந்த ரெட்புல்லோட தங்கை அப்படிங்கிற ஷேடோல இருந்து அவங்களால வெளியே என்ன பேர் மாத்தினாலும் உள்ள இருக்கிறது அந்த ஒரே விஷயம்தான்ற மாதிரி இந்த சீசன் ஃபுல்லா பார்த்தோம்னா ரெட்புல்ல பெரேஸ் பத்தி பேசுற ஒரு விஷயமும் எங்க இம்பேக்ட் ஆச்சுன்னா VCARBல தான். ஏன்னா யாரு செகண்ட் சீட்டு மாத்தி மாத்தி இந்த பாலிடிக்ஸ் மார்க்கோ வந்து சொல்றது, ஹானர் வந்து ஏதாவது சொல்றது, ஆர் மீடியால பேசுறது, டேனியா ஏதோ இந்த 6 ரேஸ்ல நடக்கிறத வச்சு தான் இதாக போகுது, VCARBல யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்கன்றத வச்சு தான் இதாக போகுது அப்படின்ற மாதிரி அவங்களால ப்ராப்பரா ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான் பேசிக்காக VCARBக்கு. அவங்களால ஒரு தனி ஐடென்டிட்டியா எக்ஸிஸ்டே பண்ண முடியலங்க. ஏன்னா நல்ல சீசன் ஆரம்பிச்சாங்க, ஆஸ்திரேலியா மயாமிலலாம் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்தார் யூகி. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நடுவில் ஒரு பெரிய சாகு, அப்பதான் வந்து பேசிக்கா செக்கவும் கேவலமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ மாத்தி மாத்தி பேச்சுகள், ஓகே இன்னொரு 2-3 ரேஸ்ல டேனியை தூக்குவாங்க, இது பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதனாலேயே ஒரு டீமால ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். அண்ட் லியம் கொண்டு வந்தோடனே யூகிக்கும் தெரியும் ஹவு நவ் த ஈக்குவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், டைனமிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ லியம்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் ஆப்வியஸ்லி அவருக்கும் தெரியும், நமக்கே தெரியும் போது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு டிரைவரால் ஒரு அந்த என்வாயன்மெண்ட்ல கான்ஃபிடென்ஸோட ஒரு அத்தாரிட்டியோட எந்த ஒரு டர்புலன்ஸும் இல்லாமல் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்? எந்த டிரைவராலையும் முடியாது. அண்ட் இப்போ கடைசியில் பார்த்தோன்னா லியாம் லாசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நீங்கள் சொன்னது நல்ல பாயிண்ட். இப்போ லியம் லாசன் ப்ரொமோட் ஆகிறாரு அப்படின்னா இவ்வளோ நாள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த யூகி ஆப்வியஸ்லி ஹீ வில் ஃபீல் பிட்ரேட்.
அண்ட் நோயிங் யூகிஸ் டெம்பரமெண்ட், இப்போ அடுத்த வருஷம் அவர் எப்படி அதை இது பண்ண போறாரு. அண்ட் ரீசெண்டாக ஹானர் வேற பேட்டி என்ன கொடுத்துருக்காருன்னா, இட்ஸ் நாட் ஃபேர் டு கீப் யூகே நவ் அப்படின்னு. நீ ஆல்ரெடி எதுவுமே ஃபேராக பண்ணலப்பா, இது இப்போ என்ன இது பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ பட் யா, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்னொரு ரூக்கி உள்ள வர போறாங்க விகார்புக்கு. அண்ட் யூகி வந்து பேசிக்கா அந்த ரூக்கியை என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா தெரியல விகார்ப்ல. ஸோ அடுத்த வருஷமும் இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. அந்த பொட்டன்ஷியல் பேசிக்கா ஒரு நல்ல டீம் ஆக்சுவலி விகார்ப். வி ஹவ் சீன் ஃபிளாஷஸ் ஆஃப் தேர் பர்ஃபார்மன்ஸ், டபுள் பாயிண்ட்ஸ் அண்ட் யூகிஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். கார் நல்லா இருந்தால் அவரால் என்ன பண்ண முடியும்னு. பட் இந்த மாதிரி ஒரு ரெட்புலோட சிஸ்டர் டீம் அப்படின்ற ஷேடோவில் சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கு பேசிக்கா விகாப். இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதான் யூகே பற்றி யோசிக்கும் போது, அண்ட் ஹோண்டா இஸ் கோயிங் டு பார்ட்னர் வித் ஆஸ்டன் மார்டின். ஆஸ்டன் மார்டின் பற்றி நம்ம பேசணும், லான்ஸ் ஸ்ட்ரால் பற்றி நம்ம பேசுவோம் போது, அந்த டீமில் ஆப்வியஸ்லி ஒரு சீட்டு தான் இருக்கு. ஒரு சீட்டை பற்றி நம்ம பேசவே முடியாது. அந்த இன்னொரு சீட்டில் அலான்சோ இருக்காரு. வி ஆல்சோ நோ தட் இவ்வளோ நாளாக அவங்க ஃபெலிபே ட்ரூகோவிச்கே சான்ஸ் கூட கொடுக்கல. ஸோ யூகிஸ் ஃபியூச்சர் இஸ் குவைட் பிக் அ கொஷன் மார்க் தான். ஹோப்ஃபுல்லி 2025 டர்ன்ஸ் அவுட் வெல் ஃபார் ஹிம். அண்ட் ஆனால் பார்க்கணும் எவ்வளோ நாள் அவர் பொறுமையாக இருப்பார். நாட் தட் ஹீ இஸ் ஓல்ட், ஸோ ஹீ ஸ்டில் யங் அண்ட் ஹேஸ் அ லாங் கேரியர் அஹெட் ஆஃப் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் வெல்கம் டு ஃபார்முலா 1 ஐசக் ஹட்ஜர். ஓகே, ரேசிங் புல்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து எனக்கு மிகவும் பிடித்த டீம் பிரின்சிபல் அயாவ் கொமாட்சோ, அவருடைய டீம் ஹாஸ். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஐ ஃபீல் தட் கொமாட்சோ கைண்ட் ஆஃப் அச்சீவ் வாட் ஹீ செட் அவுட் டு அச்சீவ், பட் தென் ஸ்டில் ஃபெல் ஷார்ட். ஏன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் நம்ம ஆல்பின் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. அண்ட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்க்கு 3 பேர் ஓடினாங்க, நிக்கோ ஹல்கன்பர்க், கெவின் மேக்னசன் அண்ட் ஆலி பெர்மன். இட்ஸ் நைஸ் தட் ஆலி பெர்மன் கைண்ட் ஆஃப் காட் அ ப்ரிவியூ ஆஃப் வாட் ஹாஸ் இஸ் லைக் அண்ட் ஹவு த டீம் இஸ். ஸோ சூப்பர். இப்போ அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆகான் உள்ள வர்றாரு, which is again ஒரு நல்ல காம்பினேஷன். ஆகான் brings in the experience and then Ollie Behrman is your பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு யங்ஸ்டர். கிட்டத்தட்ட how Nico and Bortoleto are going to be. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்ன்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த வருஷம் ஹாஸுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது. ஆப்வியஸ்லி they were not able to perform to the level of what they were capable of அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அவங்களோட சீசனை. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சப்ரிஷ்? நல்ல சீசனுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹாஸ் வந்து தே காட் அப்கிரேடட். இந்த வருஷம் வந்து தே காட் அப்கிரேடட் இன்டு 2.0 வித் பேட்ச் கால்ட் அயோ கொமாட்சோ. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன் பேசிக்காக. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல லீடர்ஷிப்பு. இந்த வருஷம் வந்து அவங்க கொண்டு வந்த எல்லா அப்கிரேட்ஸும் ஸ்பாட் ஆன். எனக்கு தெரிஞ்சு ஹாஸ் அண்ட் மெக்லாரன் 2 டீம் தான் எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்த ஒரு அப்கிரேடும் பார்த்தா பச்சு நச்சுன்னு ஒர்க் ஆச்சு. இப்போ முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஹாஸ் நல்லா ஆரம்பிப்பாங்க, பாரின்ல பார்த்தா 6 முடிப்பாங்க, 7 முடிப்பாங்க, அப்புறம் அடுத்த ரேஸ் கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அப்படியே அப்புறம் பார்த்தா கீழே போயிடுவாங்க. இந்த வாட்டி பார்த்தோன்னா எல்லாமே வந்து நல்ல அப்கிரேட்ஸு. நிறைய ரேசஸ் பார்த்தோன்னா நிக்கோ ஹல்கன்பர்க் வந்து அந்த 11th முடிச்சிருப்பாரு பாவம். எதர் அவர் ஏதாவது தப்பு பண்ணிடுவாரு, இல்லை ஏதாவது ஒரு எசக பசங்க ஏதாவது நடந்து பார்த்தா ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 ரேசஸ் பார்த்தோன்னா அந்த இனிஷியல் ஃபேஸஸ் ஆஃப் த சீசனில் 11 முடிச்சிருப்பார். அதெல்லாம் பாயிண்ட்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் மேலே வந்திருக்கலாம். விச் ஷோஸ் தட் வண்டி வந்து கன்சிஸ்டண்ட்டாக அக்ராஸ் த சீசன் நல்லா இருந்திருக்கு, சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹாஸ். டீமுமே ஆஸ் அ ஹோல் அந்த ஒரு இதில் தான் இருப்பாங்கன்னு தோணுது, அந்த எனர்ஜியில் தான் இருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து அடுத்து ஆகான் உள்ள வராரு, அவரும் லேசப்பட்ட ஆள் கிடையாது. அண்ட் ஆலி பெர்மன் நம்ம பார்த்தோம் ஃபெராரியில் எப்படி ஓட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீமுக்கு இன்னும் ஒரு சேலஞ்ச், பட் அட் த சேம் டைம் ஒரு மொரால் பூஸ்ட் இருக்கும். ஓகே, வி ஆர் இன் த ரைட் டைரக்ஷன் அண்டர் கொமாட்சு. அண்ட் அவரு வந்து நல்ல ஒரு மெத்தாடிக்கலாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. நாட் ஜஸ்ட் டாக், இஸ் டூயிங் டாக் த டாக் அண்ட் வாக் த வாக், அந்த மாதிரியான ஆள் மாதிரி தான் தெரியுறாரு. ஸோ அதனால கொஞ்சம் இந்த வருஷம் ஆக்சுவலி ஹாஸ் நல்லா பண்ணாங்க அப்படின்னா தென் மிட்ஃபீல்டு வந்து கொஞ்சம் அடுத்த 2026 ஷஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஸ்டில் ஹாஸ் வந்து ஒரு மாதிரி அந்த லோவர் மிட்ஃபீல்டில் தான் இருக்குது, மிட்ஃபீல்டு வரல. பட் இந்த வருஷம் அவங்க 2025 கன்சிஸ்டண்ட்டாக சீசன் அக்ராஸ் சீசன் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தென்
நல்ல எதிர்காலம் இருக்குங்க. முடிவு ஸோ பண்ணி ஏமாற தூக்குனாங்கன்னா செமையா இருக்கும், ஆமா, உண்மையிலே. ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். ஆமா. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த சீசன் பாத்தீங்கன்னா நீக்கோ ஹல்கன்பர்க் வந்து குவாலிலாம் செம்மையா பண்ணார், செம்ம கன்சிஸ்டண்டா பண்ணி. ஆமாங்க. லைக் நீங்க நம்ம முன்னாடி பேசியிருந்த மாதிரி, லைக் ஹி ஹேட் சம் 11 Q2 என்ட்ரிஸ்ல ஆமா. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார்ட் இருந்துச்சு. அண்ட் we cannot undermine what Kevin Magnussen did for the team. He did all the shoveling, all the உண்மை. dirty work for the team. உண்மை. இப்போ அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்துட்டு ஆகான் அண்ட் ஆலிக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உண்மை. லைக் எவ்ரி ஆர் லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரி F1 டிரைவர், ஆகான் இஸ் செல்ஃபிஷ். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ரேஸ் தான் பார்ப்பாங்க. பாப்பாங்க. கேமேக் அளவுக்கு ஓகே நம்மளால இந்த ரேஸ் பண்ண முடியல, டீமுக்கு ஏதாச்சும் பண்ணுவோமான்னு யோசிப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் தென் தேர் ஆர் கிளிம்சஸ் தட் ஆகான் ஆக்சுவலி ஹெல்ப் ஆல்பீன். ஆனா என்ன பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க ரேடியோலயே, பீட் கேஸ்லி ஆர் பீட் ஆகான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்போ கேமேக் வந்து டீமுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு, அதை ஆகான் பண்ணுவாரா, இல்லை ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஆலி வந்துட்டு ஆகான ஒரு சீனியராக மதிச்சு ஓகே லெட் ஸ்வாப்லாம் ஓகே பண்ணிக்கலான்ற மாதிரி அந்த ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப் இருக்குமா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை அயோகா மச்சு எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, லைக் டீம் ஆர்டர்ஸ்லாம் கொண்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குமா அப்படின்றலாம் வந்து நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஆலி ஐ கெஸ் ஹி ஹேஸ் டு கீப் இஸ் ஹெட் டவுன். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெட்டோட பேக்கிங் இருக்கு. டே இன் டே அவுட் வாட் எவர் இன் இஸ் கண்ட்ரோல் அதை மட்டும் அவர் பண்ணார்னா போதும். அது அவருக்கே தெரியும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அதான் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அதை எப்படி கண்ட்ரோல் பண்றாரு, அதை எப்படி கமாண்ட் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டஃப் சேலஞ்சிங் டைம்ஸ் தான் ஃபார். And apparently Oli has a really good manager. A lot of interviews சொல்லியிருக்காரு அவரு, my manager is very to the point and then he actually tells me things that I don't want to hear, but then that keeps me prepared அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இருக்க கிட்ஸுக்கெலாம் கொஞ்சம் நல்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல பேக்ரவுண்ட் இருக்க கிட்ஸுக்கு தேர் இஸ் டீசென்ட் இமோஷனல் சப்போர்ட், குட் பிஆர் ட்ரைனிங் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். அண்ட் அதான் இவங்கெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. தே ஹவ் ஷோன் தட் தே ஹாவ் வாட் இட் டேக்ஸ் அப்படின்னும் போது இட்ஸ் எக்ஸைட்டிங். அண்ட் ஹாஸ் ரியலி ஹாவ் டூ அமேசிங் டிரைவர்ஸ் இன் தர் ஹேண்ட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன். பார்ப்போம் ஹாஸுக்கு அடுத்த 2025 எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் டு ஹாஸ். அடுத்து ஆல்பின். அதாவது இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ல அதல பாதாளத்தில் விழுந்த சுபாஷை குட்டன் எப்படி அலேக்கா மேல அப்படியே அதே மாதிரி அந்த பிரேசில் ஜிபி வந்து இந்த ஆல்பினோட பாயிண்ட்ஸ் அப்படியே டபுள் போடியம் கொடுத்து தூக்கிட்டு வந்து அவங்கள ஒரு நல்ல பொசிஷன்ல வாழ வச்சிருச்சு. ஆனா அது இல்லைன்னா பயங்கர ட்ரிக்கியா தான் இருந்திருக்கும். ஃபன்னி திங் இஸ் ஃப்ரெஞ்ச் டீம், தே ஹேட் 2 ஃப்ரெஞ்ச் டிரைவர்ஸ். ரெண்டு பேருமே செம, ஐ மீன் தே ஆர் யங் இனஃப், சாரி தே ஆர் ஓல்ட் இனஃப் அண்ட் மெச்சூர்ட், பட் தே ஆர் நாட் டூ ஓல்ட். ஸோ ஒரு செம மிக்ஸ். ஆல்மோஸ்ட் அவங்க அந்த ரெண்டு பேரும் ஏஜ் வைஸ் அவங்களோட பீக்ல இருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஆனால் இந்த டிரைவர்ஸ் வச்சு ஒரு மாதிரி கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க டில் த பிரேசில் ஜிபி. எஸ்டபான் அவங்க அப்படி வெளில அனுப்புனது வந்துட்டு இட்ஸ் வியர்ட். ஐ டோன்ட் நோ வை டீம்ஸ் டூ திஸ். அண்ட் தென் அகேன் இது வந்து பர்சனல் ஒப்பீனியன் தான், காசி சொல்றது பர்சனல் ஒப்பீனியன் தான். எனக்கு வந்து ஃப்ளாவியோ பிரியேட்டரை பார்த்தாலே என்றெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். கிவ்ஸ் அ வெரி ஆட் ஃபீலிங். அண்ட் தென் ஹீ ஸ்போக் லைக் ஆமா அப்படி தான் இருக்கும். ஐ மீன் யூ கேன் நாட் ஜஸ்ட் த்ரோ இட் ஆஸ் அ ஜஸ்டிஃபிகேஷன். அப்படி தான் எனக்கு இருந்தது. எனிவேஸ் வாட்ஸ் டன் இஸ் டன். அண்ட் தென் நவ் ஜாக் டூஹன் கம்ஸ் இன் டு த டீம் அண்ட் இஸ் கோயிங் டு பார்ட்னர் வித் பியர் கேஸ்லி. டூஹன் அகேன் ஆலி பேர்மன் அளவுக்கு சொல்ல முடியாததுனால நவ் ஹீ வில் ஆல்சோ ஹாவ் அ டேஸ்ட் ஆஃப் வாட் ஆல்பின் இஸ் லைக். ஏன்னா ஒரு ரேஸ் ஓட்டிட்டாரு. அண்ட் வி கேன் நாட் டாக் மச் அபவுட் த ரிலேஷன்ஷிப் he has with Pierre Gasly because ஒரு ரேஸ்ல ஆப்வியஸ்லி அவ்வளோ பெருசா நடந்திருக்காது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. வாட் டு யூ திங்க் தே வாட்ஸ் இன் ஸ்டோர் ஃபார் 2025 ஃபார் ஆல்பின்? நீங்க சொன்ன மாதிரி தாங்க, அந்த பிரேசில் அப்படிங்கிற ஒரு லேடி லக்குன்றது நீங்க சொன்ன மாதிரி ஆல்பினுக்கு நான் சொல்றேன், பட் டிரைவர்ஸ்க்கு இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே செமையா ஓட்டினாங்க. நம்ம ஆல்ரெடி அதை பத்தி பேசியிருக்கோம். மேக்ஸுக்கு ஈக்குவலண்டா ஓட்டுனது ஆகான், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பியர். இவங்க ரெண்டு பேர் தான். ஒரு சில விஷயங்கள் லக் அப்படி அந்த பிரேசிலோட அந்த டபுள் போடியம் ஆல்பீனுக்கான அந்த ஹோல் லக்காக இருந்தாலுமே அதுக்கப்புறமா அவங்க ஒரு மாதிரி கொண்டு வந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு தெரியல. பட் கொண்டு வந்த டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இட் வாஸ் லைக், எனக்கு இன்னொரு தியரி இருக்குது, மேபி இட் கேன் பி ராங். லைக் ரெண்டு டிரைவர்ஸையும் எப்போ வந்து ஆகான் இல்லை இனிமே இட்ஸ் லைக் வந்து பியர் தான்
ஆர் ஆகான் போறாரு அடுத்த வருஷம் சொன்னி, அதுக்கப்புறமா அவங்க போன டைரக்ஷன்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இட் ஃபீல்ஸ் லைக் அந்த இனிஷியல் ஃபேஸஸ்ல ரெண்டு பேரோட டிரைவிங் ஸ்டைல்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டு பேரோட ஸ்வீட் ஸ்பாட்டையும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணி தேர் நாட் ஏபிள் டு கோ எனிவேரா. அண்ட் ஒன்ஸ் ஒன்ஸ் ஆகான் இல்ல, நவ் பியர் இஸ் கோயிங் டு பி த லீடர் அப்படின்றப்போ தென் தே கேன் ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் வாட் பியர் வாண்ட்ஸ் அப்படின்றப்போ, ஏன்னா அதுக்கப்புறம் இட் அலைன்ஸ் வித் பியர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் வெல். கேஸ்லியோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா டே இன் டே அவுட் செமையா. Q3 வண்டி எப்போ திடீர்னு பார்த்தா கேஸ்லி தேர்டுன்னு இருக்கும், Q1ல தேர்டுன்னு இருக்கும், Q2ல ஃபோர்த்துன்னு இருக்கும். திடீர்னு பார்த்தா அவர் வந்து இல்லையோ நீ என்ன எங்கே பண்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பிரேசிலுக்கு அப்புறத்துல இருந்து. ஸோ இதனால எனக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. பட் ஸ்டில் எய்தர் வேஸ் இந்த வருஷம் ஆல்பினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுவும் இனிஷியல் ஃபேஸஸ்லாம் ரொம்ப மோசங்க. இனிஷியல் மிட் ரொம்ப மோசம். எவ்வளோ டெக்னிக்கல் இஷ்யூஸு, டிஎன்எஃப்ஸு, ஈவன் நம்ம லாஸ் வேகாஸ்லேயே ஆக்சுவலி கேஸ்லி வந்து ஒரு நல்ல பாயிண்ட் பொசிஷனில் முடிச்சிருக்கலாம். நடுவில் வண்டி பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எவ்வளோ ரேஸ் பிட் பாக்ஸ் வந்து ஆரம்பிக்கிறேன்ட்டு கடைசியில் டிஎன்எஃப், அதெல்லாம் ரொம்ப மோசம். சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஆரம்பத்தில் ஓட்மாரை தூக்குனாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க, அப்புறம் மாற்றி ஒரு மாதிரி சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் ரொம்ப தேவர் ஆல் ஓவர் த பிளேஸ். திடீர்னு பார்த்தா லேடி லக் வந்து இந்த பிரேசில் கொடுத்தோடனே ஒரு மாதிரி எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் டு பிளேஸ்ன்ற மாதிரி எல்லாமே அப்படியே இதுவாக நடந்தது. பார்த்தா ஹாஸுக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அந்த அண்டர்லைங் இஷ்யூஸ்லாம் அவங்க அடுத்த வருஷம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக வந்து மேனேஜ்மெண்ட்டை ஒரு என்ன சொல்கிறது, சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் பண்ணாமல் ஒரு கான்ஸ்டன்டான என்வாயன்மெண்ட் எல்லாருக்குமே கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் அவங்க ப்ராப்பராக பார்க்கலன்னா தென் அகெயின் திஸ் இஸ் கோயிங் டு பி ப்ராப்ளம் தான். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கேஸ்லி வர்சஸ் டூஹன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கேஸ்லி வந்து நம்ம VCARBலேயே பார்த்துருக்கோம். லைக் அவர் வந்து அஸ் அ லீடராக ரொம்ப வந்து அக்ரெசிவ் கிடையாது. ஹி டசன்ட் பிஹேவ் லைக் கைண்ட் ஆஃப் அன் ஆல்ஃபா டு ஓவர் ரியாக்டிங் எக்ஸ்டென்ட். ஸோ ஐ கெஸ் டூஹனுக்கு இது ஒரு நல்ல என்வாயன்மெண்ட். ஹீ கேன் லேர்ன் அ லாட் ஃப்ரம் கேஸ்லி. அண்ட் நோயிங் கேஸ்லி அவர் எப்படி ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய வாட்டி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே டூஹனுக்கு நல்ல லேர்னிங்காக இருக்கும். அண்ட் இந்த ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஆல்பின் வந்து பியருக்கு எல்லாம் பண்ணாங்க அண்ட் ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த அவங்களுக்கும் ஹாஸுக்கும் நல்ல சண்டை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பியோர் பேஸ்ல when they started the season பயங்கர பின்னாடி இருந்தாங்க. ஸோ வாட் லுக்ஸ் குட் ஃபார் தம் இஸ் தட் இயர் முடியும் போது தே ஹாவ் கைண்ட் ஆஃப் டிராஸ்டிக்லி க்ளோஸ் டவுன் தட் டெபிசிட். அது பிளஸ் தென் அடுத்த வருஷம் எஸ் தே ஆர் பார்ட்னரிங் வித் மெர்சிடிஸ் ஹூ நவ் இஸ் பேசிக்லி த டைட்டில் வின்னிங் இன்ஜின்ல. மெக்லாரன் ஜெயிச்சாங்க மெர்சிடிஸ் இன்ஜின் வச்சு தான், விச் இஸ் குட். பட் தென் I mean that's probably altogether a different conversation. Why an engine manufacturer like Alpine is going to another engine manufacturer? ஏன்னா நீங்கள் உள்ளே வந்ததே உங்கள் இன்ஜின் பேர் ஃபார்முலா 1ல இருக்கணுன்றதால தான். Now it's news that your engine is not that great. So I don't know what kind of a PR hit that is going to take. And again, when you get your engine from a different supplier, then நீங்கள் கார் எப்படி பண்ணாலும் வர இன்ஜின் அதுக்கு பயங்கரமாக மேட்ச் ஆகணும். ஸோ your aerodynamics, ஏன்னா இது நம்ம நிறைய சீசனில் பார்த்துருக்கோம். த கார் மைட் பி ஏரோடைனமிக்லி சிமிலர், ஏஎம்ஆர் பண்ணுற வேலை தான். த கார் வில் பி ஏரோடைனமிக்லி சிமிலர் டு ஒன் கார் அண்ட் தென் தே வில் கெட் தி இன்ஜின் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர். அது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டால் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுமா அப்படின்றதுல வந்துட்டு ஐ மீன் தே ப்ராபப்ளி ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் who are going to take care of these things. But then நிறைய பண்ணணும். There is so much work for Alpine in 2025. All we can say is all the best. And ரெண்டு நல்ல டிரைவர்ஸ். And I'm hoping they have a good 2025. அடுத்து ஆஸ்டன் மார்டின் எனப்படும் ஏஎம்ஆர். என்ன இருக்குடா அவங்கள பத்தி பேசுறதுக்கு? இந்த ஏஎம்ஆர் பத்தின்னு சொல்லிட்டு செந்திலோட அந்த இது போட்டுருவோமா, அந்த ஒரு இந்த சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் பேசிக்கா. ஏன்னா எல்லா டீமை பத்தி நல்லா மரியாதையா பேசிட்டு வந்தோம். லைக் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அனலைஸ் பண்றதுக்காச்சும் ஏதாச்சும் இருந்தது. எனக்கு ஏஎம்ஆர் பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லைக் நீங்கள் நம்ம காலுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்ச பாயிண்ட்ஸில் தி ஒன் குட் திங் ப்ராபப்ளி இஸ் ஏட்ரியன் நியூவி கம்மிங். ஆனால் அவரே ஓகே கிளம்புறதுக்கு முன்னாடி காசு பார்த்துடலான்ற மாதிரி தான் வந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இந்த டீம் வச்சு என்ன பண்ண முடியும்? பட் தென் ஐ எம் ஹாப்பி தட் experience still has great value. Experience still has great value. They have Fernando Alonso and அவரையும் உட்கார வச்சு வேறுப்பு தான் ஏற்றிட்டு இருக்காங்க. உண்மை.
அண்ட் இதுல மைக் கிராக் வேற பார்த்து ஊதுங்க கோபால்ன்ற மாதிரி அநியாயத்துக்கு அதுதான் லான்ஸ் ஸ்டாலுக்கு ஊதிட்டு இருக்காரு. மனசாட்சியே இல்லாம. மனசாட்சியே இல்லாம ஊதிட்டு இருக்காரு. இந்த டீம் வந்து இப்படியே லான்ஸுக்கும் லாரன்ஸுக்கும் ஒத்து ஊதிட்டு இருந்தா இட்ஸ் நாட் லைக் தேர் அட் த பாட்டம் விச் குட் பி ஈவன் வர்ஸ். எனக்கு என்னன்னா ஆஸ்டன் மார்டின் அப்படின்ற ஒரு பெரிய நேம் இந்த மாதிரி ஒரு அப்பா பையன் கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு பயங்கரமா ஒரு மிட்ஃபீல்டு நம்ம எல்லா வாட்டியும் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங் பேசும்போது சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு டீம் வந்து செவுரு மாதிரி நடுவுல கீழே இருக்க சண்டை போடுற டீம்ஸ்க்கும் ஆமா. மேல சண்டை போடுற டீம்ஸ்க்கும் நடுவுல ஒரு ஃபைட்டே இல்லாம கேவலமா ஒரு ஜோன்ல இருந்திருக்காங்க. பயங்கர மரியாதையா பேசிட்டு வந்தோம். எனக்கே தெரியுது நம்ம டோனே மாறுது அப்படின்னு. ஸோ ஐ ஸ்டாப் ஹியர் அண்ட் ஆஸ்க் யூ வாட் யூ திங்க் Aston Martin can do in 2025? Do you think they will do anything? ஆஸ்டான் மார்டின் பத்தி எனக்கும் தெரியலங்க. ஒரு மாதிரி என்ன சொல்றது, நீங்க சொன்னீங்கல்ல ஒரு மாதிரி நட்ட நடுவுல மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஆக்சுவலி தேங்க்ஸ் டு அலான்சோ தான் நம்ம சொல்லணும். இப்போ அலான்சோ இடத்துல தூக்கிட்டு லான்ஸ்டால் மாதிரியே ஒரு ஆளை போட்டிருந்தோம்னா ஆக்சுவலி இன்னும் ஃபைட்டு செமையாயிட்டு இருந்திருக்கும். கீழேக்கு ஹாஸு ஆல்பின்னு ஏஎம்ஆர் சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அலான்சோ அப்படிங்கிற ஒரு ஜீவனால அது ஒரு மாதிரி தனியா அந்த இடத்துல மெர்சிடிஸ்க்கு கீழே அண்ட் பாட்டம் டீம்ஸ்க்கு மேலே அப்படின்ற மாதிரி இருக்கு. மொத்தமாக ஸ்ட்ராலோட Q2 எக்ஸிட்ஸ் பார்த்தோன்னா 12 Q2 எக்ஸிட்ஸ். அலான்சோ வந்து ஸ்ட்ரால் அவுட் குவாலிஃபை பண்ணது 19 டைம்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வந்து ரெண்டு பேருக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு மைக் கிராக் சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு எனக்கு சீரியஸாக தெரியலங்க. இப்போ லாரன்ஸ் ஸ்ட்ராலோட வந்து எய்ம் வந்து டு பிரிங் ஆர் டு மேக் ஏஎம்ஆர் ஆஸ் அ சாம்பியன் டீம், ஒரு டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் கொண்டு வரணும், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா யூ ஆர் புட்டிங் ஆல் த மணி, யூ ஆர் புட்டிங் ஆல் த ரிசோர்ஸஸ், யூ ஆர் சீரியஸ் அபவுட் இட் அப்படின்றப்போ. பட் இந்த ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. அந்த டிரைவர் செகண்ட் டிரைவர் கிட்டேருந்து டு பி ஆனஸ்ட் என்ன கிடைக்குது என்ன வருதுன்னு எனக்கு சீரியஸாக ஐடியா இல்லை. அவரோட கான்வர்சேஷன்ஸ் இந்த டீம் ரேடியோவில் இருக்கட்டும் இல்லை ஒரு போஸ்ட் கான்ஃபரன்ஸில் இருக்கட்டும், அதில் ஏதாச்சும் நல்லா இன்சைட்ஸோட இருந்து அப்படியே தான் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரியும் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏஎம்ஆரை பற்றி டு பி ஆனஸ்ட் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்லது எதுவுமே இல்லை. நல்லதுன்னு அவங்களுக்கு இருக்குன்னா ஆல்ரெடி இருக்கிற அலான்சோ அவரோட பேஷன்ஸ் எவ்வளோ சீக்கிரம் வேர் அவுட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ரேஸ்லேயே பார்த்தோம். பப்ளிக்காக போக போக ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரேஸ் மேனேஜர் வந்து வாடா போடான்னு வார்த்தை தடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் அலான்சோ பார்ப்பாரு. ஒரே நல்ல விஷயம், ஃபியூச்சருக்கு ஏட்ரியன் நியூ வராரு, அவ்வளோதான். மற்றபடி வேற எந்த நல்லதும் இல்லைங்க, எந்த நல்லதும் இல்லை ஏஎம்ஆர். ஏஎம்ஆர் பத்தி பெரிய கவலை ஒன்றும் இல்லை. ஐம் பிரிட்டி ஷூர் காட்ஸ்னு இருந்தா அவனே சேர்ந்து செம்மையா ரோஸ்ட் பண்ணிருப்பான் தான் நினைக்கிறேன். நோ சிம்பத்தி ஃப்ரம் மை சைட் அட்லீஸ்ட் ஃபார் ஏஎம்ஆர். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சூப்பர். மூவிங் ஆன் டு த பிக் ஃபோர். ஸோ மெர்சிடிஸை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நாளாவே கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். கிரவுண்ட் எஃபெக்ட் அவங்களால சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. கார் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணணும் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு மாதிரி ஆஸ் ஃபேன்ஸ் நம்மளுக்கே என்ன தெரிஞ்சதுன்னா வெதர் நல்லா இருக்குது கூலாக இருக்குன்னா ஓரளவுக்கு நல்லா வண்டி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றது மாதிரி தான். தே ஹேட் 2 ரியலி குட் டிரைவர்ஸ். Now that Hamilton is making a move to Ferrari, இது உலகம் அறிந்த செய்தி. And then Kimi Antonelli is coming in. Plus, when it comes to leadership, Mercedes have like a very level-headed leadership, be Toto, Allison. So, team அவங்களுக்கு சேஞ்ச் ஆகல. அந்த வகையில் that is also good. ரசல் நல்லா க்ரூம் ஆயிருக்காரு. To see him actually get into Max's head towards the end of the season with that interview was something nice. அகைன் அடுத்த வருஷம் மேக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக தான் வருவார். அவரை பற்றி நம்ம ரெட்புல் பற்றி பேசும்போது பார்ப்போம். வி நோ தட் ரசல் ஹேஸ் தட் எபிலிட்டி டு ஓகே டோ டு டோ நிற்க முடியும். ஆர் ஹீ கேன் ஸ்டார்ட் ப்ராபப்ளி ஒரு ரைவல்ரி மாதிரி தெரியுது நமக்கு. அண்ட் ரசலோட டேலண்ட்டை பற்றி நம்ம பேசி ஃபேன்ஸுக்கு சொல்லணுன்றது அவசியமும் இல்லை. ஹி ஹேஸ் தட் டேலண்ட். ஹிஸ்டாரிக்லி சின்ன ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் அவர் கன்ஸ் மொமெண்ட்ஸில் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றது இருந்தாலும் he seems like he can manage well. இந்த டவுட் எனக்கு இனிஷியலாக இருந்தது whether George could be a good team leader. Seems like he can be. But then how accommodating he can be to an incoming junior வந்து I think it's yet to be seen. How supportive he can be for Kimiன்றது. ஏன்னா towards the end of the season we did see that George kind of has the tendency to shout at his engineers when things get a bit heated up. I still cannot honestly, I mean Mercedes as a team
ஐ மீன் ஹாமில்டன் எனக்கு பிடிக்கும், அதனால பை எக்ஸ்டென்ஷன் ஐ லைக் மெர்சிடிஸ். அப்படி தான் ஆரம்பிச்சது. பட் தென் ஐ ஸ்டார்டட் மெர்சிடிஸ் ஃபார் த டீம் தே ஆர், ஹவு தே கேரி தெம் செல்ஸ். ஆப்ரேட். ஒரு டீமா அவங்க டீப்ரீஃப் எப்படி கொடுக்குறாங்க, அண்ட் தென் புரியுது. எப்படி சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹவு ப்ரொஃபஷனல் தே ஆர்றதா எனக்கு மெர்சிடிஸ் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி எங்கேயோ இருந்தாங்க அவங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் அட் 2026 புது ரெகுலேஷன் வரப்போது என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதா இருந்தாலும் வி ரியலி கேன் நாட் ஸ்வீப் 2025 அண்டர் த ரக். ஸோ இது ஒரு உப்மா சீசன் மாதிரி கன்சிடர் பண்ணாம ஆப்வியஸ்லி நோ டீம் வில் டூ தட். பட் தென் எனக்கு இந்த வருஷம் ரொம்ப மிக்ஸ்ட் ஃபீலிங்காக தான் இருக்கு. இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க புது லைனை போட அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க இந்த நியூ அடிஷன் அண்ட் வேர் மர்சிடிஸ் ஆர் ஹெட்டிங்? இந்த சீசன் அதான் ஒரு மாதிரி ஆர்பி எப்படி நீங்கள் சொன்ன பெரிய சைன் வேவோ, மெர்சிடிஸ் வந்து மேபி ஒரு ஒரு கன்சிஸ்டண்டான பர்ஃபெக்ட் சைன் வேவ்னு சொல்லலாம். க்ளோஸ் டு தட். நல்லா பண்ணுவாங்க, திடீர்னு மோசமாகும். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு ரன்ல இருந்தாங்க. பிரிட்டன் வின்னு, ஆஸ்திரியாவில் வந்து ஜார்ஜ் வந்து அஃப்கோர்ஸ் இட் வாஸ் டியூ டு அ கேஸ், பட் ஸ்டில் வண்டி வாஸ் பெர்ஃபார்மிங் குட். அவங்க தேர்ட் பொசிஷனில் இருந்தாங்க அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஒரு மாதிரி நல்ல பெல்ஜியமில் 1-2 அஃப்கோர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன், பட் ஸ்டில் கார் வாஸ் பெர்ஃபார்மிங் வெல். ஸோ ஒரு மாதிரி நல்ல ரன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் கீழே போயிட்டாங்க, ஆல் அட்ரஸே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா லாஸ் வேகஸோட அந்த கூலர் கண்டிஷன்ஸ்க்கு பார்த்தா வண்டி திடீர்னு செமையாக பறந்துச்சு. கட்டார் அந்த அளவுக்கு எதுவும் இதுவாக இல்லை. ஸோ ஒரு மாதிரி அந்த இன்கன்சிஸ்டன்சிஸ் இந்த வருஷமும் அதே கதை தான். த விண்டோ ஃபார் ஸ்வீட் ஸ்பாட் வந்து ரொம்ப கம்மி, த ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால டிரைவர்ஸால பர்ஃபெக்டாக இது பண்ண முடியல. ஸோ 2 டிரைவர்ஸையும் அகாமடேட் பண்ண முடியல. ஜார்ஜால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சது, பட் லூயிஸால வந்து அதுக்கு அடாப்ட் பண்ண முடியல ஈவன் ஆஃப்டர் 3 இயர்ஸ். அப்படின்றப்போ we cannot just they cannot just put it under the rug that லூயிஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, ரசல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாரு, ஸோ we are in the right direction இது பண்ண முடியாது. they have to make sure that both the drivers are able to kind of with the right setup they should be able to push and they should be able to extract the complete out of the car. ஸோ அந்த வகையில் தே ஹாவ் சம் ஒர்க். ஸோ பார்க்கணும் அடுத்த வருஷம் அது எப்படி போக போகுதுன்னு. ரசல் ஆக்சுவலி நல்லா இந்த வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு பெல்ஜியமில் அது ஒரு it doesn't matter whatever maybe the underweight and all those things, still you have to pull it off and he did really good in that race. லாஸ் வேகாஸ்ல ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் எந்த இதுவும் இல்லாம நல்லா ஓட்டினாரு, சூப்பரா ஓட்டினாரு. he is not shying away from kind of controversies and நீங்க சொன்ன மாதிரி மேக்ஸுக்கு அகேன்ஸ்டா போறது. அஃப்கோர்ஸ் he has his own reasons and அது கொஞ்சம் பர்சனலா இருந்தாலுமே, but still you have to kind of stand out or stand for yourself and whatever is being said. or லாண்டோவுக்கும் மேக்ஸுக்கும் பார்த்தோம்னா, லாண்டோ எப்போதுமே மேக்ஸ் வந்து ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் அ ரோல் மாடல், ஒரு பிகர் பிரதர் மாதிரி தான் பார்க்குற மாதிரியான ஒரு வைப் வருது. ஸோ சம்டைம்ஸ் ஹி கைண்ட் ஆஃப் பேக் ஆஃப் ஆர் பேக் அவுட். பட் ஆனால் ரசலுக்கு அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் மெர்சிடிஸ் செமையாக இருந்தால் ரெட்புல் வாசஸ் மெர்சிடிஸ் ரைவல்ரி அண்ட் ரசல் வாசஸ் மேக்ஸ் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மாற்றி மாற்றி கழுவி ஊற்றிக்கிறது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். பட் வித்தின் மெர்சிடிஸ் பார்த்தோன்னா கிமியோட இது, அவர் கிமி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஸோ அவர் வந்து செமையா, இப்போ ஃப்ராங்கோ மாதிரி திடீர்னு உள்ள வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணார்னா அப்போ ரசல் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், அந்த டைனமிக்ஸ் எப்படி, மெர்சிடிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். தெர் இஸ் நோ டீம் ஆனர்ஸ், அவங்க ஆல்ரெடி பார்த்துருக்காங்க அதெல்லாம். ஸோ தே ஆர் கோயிங் டு ஸ்டிக் ஆன் தட் ரூல். பட் இவங்க 2 பேரும் டிரைவர்ஸ் எப்படி அவங்கள கேரி பண்ண போறாங்க, எப்படி இதாக போகுது அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன வண்டியில எதுவும் இல்லை அப்படின்னா அப்படி ஒரு பிரச்சனையே வராது. பட் வண்டியில் ஏதாவது இருந்து நல்லா அந்த இன்கன்சிஸ்டன்ஸ் அயன் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் தட் இஸ் கோயிங் டு பி a சேலஞ்ச். அடுத்து மூவிங் ஆன் டு ரெட் புல். என்ன சொல்றது, கான்ஸ்பிரசிகளின் கூடாரம் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். உங்க டீம் தான். அண்ட் சேட் பட் எஸ் இட்ஸ் ஓவர். பாவம், செக்கோ மாதிரி ஒரு நல்ல டிரைவர், பயங்கர கொடூரமான, இவர் இதுக்கு மேலே டிஃபெண்டே பண்ண முடியாதுப்பான்ற அளவுக்கு ஒரு பெரிய ஃபார்ம் டிப். அண்ட் தென் இருப்பாரு போவாருன்னு பல சீசன்களாக ஓடிட்டு இருந்த ட்ராமா ஒரு வகையை முடிஞ்சிருச்சு. கிளம்புறாரு. அண்ட் அவங்க சிஸ்டர் டீம்லேருந்து லியம் லாசன் இஸ் நவ் டேக்கிங் செக்கோ சீட். ஸோ மேக்ஸ் கிட்ட அவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அகெயின் லியம் லாசன் லுக்ஸ் லைக் ஹீ கேன் ஹோல்ட் his ground against Max. And then I have a feeling that Liam Lawson doesn't need to go against Max. He can probably become an understudy and then he can be the next Max if things go well. And I think Max will probably understand that. ஏன்னா மேக்ஸ் ஒரு நல்ல ஒரு சூப்பரான மென்டல் ஸ்டேட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹீ நோஸ் தட் திங்ஸ் ஆர் கோயிங் ஹிஸ் வே அண்ட் தென் ஹீ இஸ் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் சொன்னார், லைக்
எல்லா எல்லா வருஷமுமே நல்ல காரும் வேணும், நல்ல டிரைவரும் நல்லா இருந்தால் மட்டுமே தான் கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் அடிக்க முடியும். அண்ட் அந்த லக்கு ஆமா. இப்போ எனக்கு இருக்கு, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்றதுனால ஐ எம் ஹாப்பி தட் ஐவ் காட் தீஸ் 4 சாம்பியன்ஷிப்ஸ் அப்படின்ற மாதிரி எஸ். நல்லா பேசினாரு. அண்ட் ஐம் பிரிட்டி ஷுர் இஸ் கோயிங் டு பி வெரி வெல்கமிங் டு லியம். ஆனால் சீசன் எப்படி போகுது அப்படின்றது இருக்கு. ஏன்னா ஹி இஸ் நாட் சம்மன் ஹூ இஸ் கோயிங் டு அவரோட கோவத்தை முழுங்கிட்டுலாம் அவர் பயங்கர நல்லவராக இருப்பாருன்ற மாதிரிலாம் நம்ம ஆமா. சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு வெறுப்பேற்றுறாங்க அப்படின்றது இருக்கு. அண்ட் தென் கம்ஸ் த டீம் பாலிடிக்ஸ். மார்க்கோ இருக்க தான் போறாரு, ஹானர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லணும். டெக்னிக்கலி தே ஹாவ் சம் திங்ஸ் கிளியர்ட் அப், தே ஸ்டில் ஹாவ் சம் மோர் ஆன்சர்ஸ். ஏன்னா இந்த வருஷம் பார்த்தோம், கார் வந்து ஒரு மாதிரி படுத்த படுக்கி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீசன். இஃப் நாட் ஃபார் மேக்ஸ் நோ ஒன் குட் ஹவ் சேவ் தெம். உண்மைதான். கிவன் தட் நீங்கள் சொன்ன மாதிரி வி நோ தட் கிளியர் கட் த பெஸ்ட் டிரைவர் ஆன் த கிரிட் ரைட் நோ இஸ் மேக்ஸ். ஆமா. There's no denying that because ஆமா. there is stats and then there is the performance that will speak for itself. மேக்ஸ் அடுத்த வருஷமும் ரெட் புல்ல காப்பாற்ற முடியுமா? லியம்க்கு இந்த 2025 ரெட் புல் கூட எப்படி இருக்க போகுது? ரெட் புல். பெரிய அமைதியா இருக்க. நான் நீங்க சொன்னது நல்லா, அந்த கான்ஸ்பிரன்சிகளின் கூடாரம் அப்படின்னு அது நல்லா இருந்துச்சு. டிராமா எப்பனே ஒரு டிராமா. அதுல வந்து என்ன சொல்றது, ரெட் புல் தான் வந்து மேஜர் சோர்ஸ் பேசிக்கா. அந்த மாதிரியான வருஷம் தான் 2024. ஆரம்பத்துல இருந்து ஒரு ஸ்கேண்டில் இருந்து ஒரே எப்ப பார்த்தாலும் ரெட் புல் ரெட் புல் ரெட் புல் ஹானர் மார்க்கோ அப்படின்னு சன் மாறி மாறி டிவில போயிட்டு இருக்கு. 7:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் 5 சீரியல் ஓட்டுவாங்க. ரெட் புல்லாம் ஆமா. இருந்திருந்தா ஒரு சீரியல் தான், ரெட் புல் மட்டும் தான் ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எக்ஸாக்ட்லி. ட்ராமா. எக்ஸாக்ட்லி உண்மை. அந்த மாதிரியான ஒரு வருஷம் தான் இந்த வருஷம். நல்ல விஷயம். ரெட் புல் தே டோன்ட் ஷை அவே ஃப்ரம் த ஃபேக்ட் தட் தேர் டீம் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் மேக்ஸ் பேசிக்கா. அதை அப்படியே காமிச்சு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். அண்ட் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் ஃப்ரம் த ஆப்ரேஷன் சைட் ஆஃப் திங்ஸ், ஸ்ட்ராட்டஜி சைட் ஆஃப் திங்ஸ், பிட் ஸ்டாப் சைட் ஆஃப் திங்ஸ், எந்த ஒரு பெருசா என்னடா ரெட்புல் இப்படி மாறிட்டாங்கன்ற மாதிரி நம்ம இந்த வருஷம் எதுவுமே இல்லை. எல்லாமே கன்சிஸ்டண்டான பிட் ஸ்டாப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கால்ஸ் எல்லாமே கரெக்டாக எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் இன்னும் அப்படியே கன் மாதிரி தான் இருக்காங்க. பிரச்சனைகள் அதான் இந்த பாலிடிக்ஸு, கார்னர் பாலிடிக்ஸு, மார்க்கோட இது, அப்புறம் யோஸ் வெஸ்டாப்பனோட அவரோட பேச்சுகள் அப்பப்போ வந்து போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் கொஞ்சம் ரொம்ப இந்த வருஷம் இது பண்ணிருச்சு. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், டிப் இன் பெர்ஃபார்மன்ஸ். ஏட்ரியன் வெளியே போனதுனால தானா என்ன அப்படின்னு அடுத்த வருஷம் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அது எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக ஹோண்டா வேற சொல்லியிருக்காங்க போல இருக்கு, ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்கு ரெட் புல், அடுத்த வருஷம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸும் அடிக்கிறோம் டிரைவர்ஸும் அடிக்கிறோம் அப்படின்னு ஹோண்டா வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காங்க ரெட் புல்லுக்கு. எல்லாம் பேசிட்டு போஸ்ட்ல வந்துட்டு செக்கோக்கு தேங்க்ஸ் சொல்ற போஸ்ட்ல ஆனரை கட் பண்ணி விட்டுருக்காங்க. அது ஆமா, என்னன்னு அதுதான். மேட்டர்னு தெரியல. ஆமா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. என்ன அடுத்த வருஷம் ப்ரொவைடட் அடுத்த மற்ற எல்லா டீமும் ரொம்ப வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக கெயின் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் ரெட்புல்லுக்கு ஓரளவுக்கு இதே மாதிரி கார் கொடுத்தாங்கன்னா, அஃப்கோர்ஸ் மேக்ஸால் ஈஸியாக ஜெயிக்க முடியுன்றது டவுட்டு, ஈஸியாக ஜெயிக்க முடியுன்றது டவுட் தான். பட் அட்லீஸ்ட் ஈ வில் பி தேர் இந்த சாம்பியன்ஷிப் ஃபைட். ஐ கெஸ் அதுக்கு கண்டிப்பாக அவங்க எய்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. இந்த வருஷம் செக்கோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. எந்த போடியம் கூட இல்லை, ஆனால் ஒரு 4th 5th 6th மற்ற எல்லா ரேஸ்லையும் பண்ணியிருந்தாருனாலே அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸில் 2nd or 3rd இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஆனால் அது இந்த வாட்டி நடக்கலை. ஸோ அதனால் அடுத்து வந்து பெரிய சேலஞ்ச் ரெட்புல்லுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸை நம்ம எதுவும் பேசவே தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஆல்ரெடி பர்ஃபெக்டான மென்டல் ஸ்பேஸில் இருக்கார். ஒரே ஒரு விஷயம் அவரும் அயர்ன் அவுட் பண்ணோம் அப்படின்னா, he takes over the line when it comes to wheel to wheel racing and in the name of hard racing and every now and then temperament issues, but it is what it is. அதை அவர் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். மற்றபடி மேக்ஸ் சைடு எதுவுமே இல்லை. லியாம் லாசன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஏன்னா ரெட்புல்ன்ற அந்த செகண்ட் டிரைவர்ஸ்க்கான என்வாயன்மெண்ட் எப்போதுமே வந்து இட் இஸ் அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் தான். மேக்ஸுக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு இட்ஸ் அ ஹோம், மற்ற எல்லாருக்குமே அது ஒரு ஏலியன் வேர்ல்டு தான். இது லியாம் லாசன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, மேக்ஸ் ஹேண்டில் பண்ண போறாரு, ரெட்புல் ஹேண்டில் பண்ண போறாரு, மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, அண்ட் இதை தாண்டி அவர் நல்லா வேற பெர்ஃபார்ம் பண்ணும். ரெட்புல்லுக்கு ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அடுத்த வருஷம் கார் நல்லா இல்லை அப்படின்னா மேக்ஸ் மெர்சிடிஸ்க்கு ஏதாவது தாவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி மெர்சிடிஸா ஏமாறா நிறைய பேச்சுகள் வேற அடிபட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஜம்புகள் வருமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். மூவிங் ஆன் டு த டாப் 2, முதலில் நம்ம பார்க்க போவது ஃபெராரி. சூப்பர் சீசன் பா ஃபெராரிக்கு. தோ அதான் நல்ல கிட்ட வந்தாங்க. அட்லீஸ்ட் லாஸ்ட் ரேஸ் வரைக்கும் அந்த ஃபைட்டு உயிரோட இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் தென் ஐ டென்ட் ஸ்பீக் மச் அபவுட்
Hamilton in the Mercedes side of things. But then I'm too excited that எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த பெரிய டீம் இந்த பெரிய டிரைவர் தே கைண்ட் ஆஃப் போத் த பார்ட்டிஸ் காட் வாட் தே வாண்டட் மாதிரி இருக்கு. ஸோ ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் அபவுட் திஸ் பார்ட்னர்ஷிப். தி அதர் சைட் வந்து லைஃப் அன்ஃபேர் அப்படின்றத நம்ம கார்லோ சைன்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மாதிரி இருக்கு. ஆர் கார்லோ சைன்ஸ் இஸ் ப்ராபப்ளி த பிக்கெஸ்ட் அண்ட் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு அன்ஃபேர் திங்ஸ் கேன் பி அப்படின்றதான் இன்னொரு சைட் ஆஃப் திங். கடைசி ரேஸ்ல ஆங்கிரி சார்ல்ஸை பார்த்தோம். அடுத்த வருஷமா இதே கோவத்தோட அதே ரெட் ஃபியூரியோட அவர் வருவாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். எல்லாமே சரியா போலன்னு இருந்தாலுமே ஓவரால் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹவு ஃபெராரி வெண்ட் அபவுட் தேர் வேஸ். அண்ட் சொல்லியிருக்கேன் நிறைய காலில் ஃப்ரெட் வாசியரோட பிராக்மேட்டிக் வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் அண்ட் தென் அவர் எவ்வளோ ஜாலியான ஒரு ஆளு அப்படின்றதும் நான் நிறைய பேசியிருக்கேன். ஹாமில்டன் அகெயின் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் ஃப்ரெட், அது இன்னொரு பெரிய விஷயம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் 2025. இந்த வருஷம் சூப்பராக நிறைய விஷயம் நல்லா பண்ணாங்க. ஒரு சில சின்ன சொதப்பல் ப்ராபப்ளி அவங்க ஏன் செகண்ட்ல எண்ட் அப் ஆனாங்க அப்படின்றது. அகைன் தே வெண்ட் அகேன்ஸ்ட் அ வெரி குட் மெக்லாரன் டீம் ஹூ ஹேட் டூ ரியலி குட் டிரைவர்ஸ். அதனால இவங்களால அந்த இலக்கை அடைய முடியல அப்படின்னாலுமே ஐ வுட் சே திஸ் இஸ் ஆக்சுவலி அ குட் இயர் ஃபார் ஃபெராரி. எப்படி பார்க்குறீங்க? உண்மைப்பா. ஃப்ரெட் வந்து ஒரு செமையான என்வாயன்மெண்ட் கொண்டு வந்தாருங்க, ஒரு மாதிரி சர்ப்பியான ஜாலியான என்வாயன்மெண்ட்டு. ஸோ அதனாலேயே பார்த்தோம்னா ஸ்பெயினுக்கு அப்புறம் அவங்களோட டெவலப்மெண்ட் ஒரு மாதிரி சைட் ட்ராக் ஆனாலுமே தேவர் ஏபிள் டு புல் இட் பேக். அதுக்கப்புறம் அந்த மான்சா வின்னு, சூப்பரான ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் மானக்கோ வின்னு, அது எல்லாமே ரொம்ப இட்ஸ் அ டெஸ்டமெண்ட் டு வாட் ஃப்ரெட் இந்த ஃபெராரிக்கு உள்ள கொண்டு வந்ததுக்கான இது பேசிக்காக அதுதான் பெரிய ப்ளஸ் இந்த சீசன் ஃபெராரிக்கு. அண்ட் சார்ல்ஸும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சைன்ஸ் வந்து வெரியா பெர்ஃபார்ம் பண்ணாருங்க இந்த சீசன். அந்த ஆஸ்திரேலியா வின்னு, மெக்சிகோ வின்னு, அது எல்லாமே செம. லைக் வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி போன வருஷம் சும்மா இஃப் வி பிளே கேம் லைக் வாட் இஃப் அப்படின்னு பிளே பண்ணியிருந்தோம்னா லூயிஸ்க்கு அந்த சீட்டு போனா மட்டும்தான் சைன்ஸ் வெளியே போவாரு அப்படின்ற அந்த 14 மில்லியன் to 1 அப்படி பண்ணி அப்படி காமிச்சது. எக்ஸாக்ட்லிங்க. அதுதான் அந்த ஒரு ப்ராபர்ட்டி பேசிக்கா நடந்துருச்சு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அன்ஃபேர் தான். பட் ஸ்டில் இந்த வருஷம் 2 பேரும் இந்த டீமே சூப்பரா பண்ணாங்க. அந்த ஒரு டெவலப்மெண்ட் இது மட்டும் நடக்கல அப்படின்னா நல்ல ஃபைட்டு கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் போயிட்டு தேவர் ஏபிள் டு புல் இட் ஆஃப். டயர் டெக்ரடேஷன்லாம் சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணாங்க. அண்ட் அடுத்து வராரு, தலைவர் வராரு, லூயிஸ் வராரு அடுத்த வருஷம். செம்ம எக்ஸைட்டட். எல்லாருமே ஃபேன்ஸ்லாம் வெரி எக்ஸைட்டடா இருப்பாங்க. இந்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் ஐ கெஸ் every tifosi can be proud of. I'm happy for Ferrari. லைக் லூயிஸோட குவாலி ஃபார்ம் குட் பி இன் கொஸ்டின். எனக்கு பர்சனலா அது பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு தோணுது. பிகாஸ் ஆல் ஹி நீட்ஸ் இஸ் a sniff that the car actually listens to him. Exactly. அது வந்தாலே முடிஞ்சது. He'll get that confidence back. And personal opinion, Ferrari are going into 2025 with the strongest driver lineup. ஆமாங்க. இதை வச்சுட்டு அவங்க 2025 ஜெயிக்கலனா then we will have a very different 2025 wrap up. Ferrari, if they don't succeed with these two, then that's a big letdown. So probably more pressure for Fred as a team principal. ஆனா அவர் அதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரியான ஆள் கிடையாது. Because I think all three of them, நான் 3 ஏன் சொல்றேன்னா the main talking points would be Fred, Charles and Lewis. All three of them are probably going into this with a positive feeling. லூயிஸ்க்கும் சார்ல்ஸ்க்கும் ஒரு ப்ராப்பர் ஹெட் டு ஹெட் வந்தா இன்டர்னல் பாலிடிக்ஸ் என்ன ஆக போகுது. அகைன் லூயிஸ் ஹவு ஹி இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன் இன் அன் இட்டாலியன் டீம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்க போகுது. அடுத்து நம்முடைய பப்பாயாஸ். அண்ட் இங்க எனக்கு கொஞ்சம் ரிவர்ஸான ஃபீலிங். தோ ஆஸ் அ டீம் செமையா பண்ணியிருந்தாலும் வித் திஸ் கைண்ட் ஆஃப் அ கார், வித் திஸ் கைண்ட் ஆஃப் அ லைன் அப், நாரிஸ் அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் வருத்தம் தான். See, this onslaught to the driver's title kind of started late la. Exactly. Maybe I can give that leeway to Norris. ஏன்னா டைட்டில் அவரே சொல்லியிருந்தாரு, நான் ஒரு பயங்கர பெரிய பாயிண்ட்ஸ் கேப் ஆன பிறகுதான் டிரைவர்ஸ் டைட்டில் வந்து ஓப்பனே ஆச்சு. அந்த டெபிசிட் தான் ஹிஸ்டாரிக்கலி யாருமே க்ளோஸ் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் தென் தேர் இஸ் ஸ்டில் ஒன் ஆஸ்பெக்ட், லைட்டா இது சப்பக்கட்டு தானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ரெட் திஸ் ஆர் saw this on a video. ஆல்மோஸ்ட் லைக் மெக்லாரன் அவங்க ஜெயிக்கிறதே மறந்துட்டாங்க. அதனாலதான் அவங்கள ஒரு டைட்டில் கண்டெண்டரா நினைக்கல. பட் தென் வே டு லேட் தே ரியலைஸ் தட் இங்கேருந்து நம்ம கண்டிப்பா தோக்க முடியாதுன்னு பிறகுதான் அவங்களே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனாங்க. ஸோ திஸ் குட் பி அ குட் ஸ்டார்ட் வேர் நவ் தே நோ தே ஆர் வின்னர்ஸ் அகேன்.
அண்ட் தென் 2025 could see a completely different McLaren அப்படின்ற மாதிரி எங்கேயோ படிச்சனா பார்த்தனான்னு எனக்கு தெரியல, which is a good thought. They didn't look like winners and then they got the taste of winning and நல்லா பண்ண ஆரம்பிச்சாங்க. And hats off to both, இது நம்ம போன வீடியோலையும் பேசணும், hats off to both Zach and Andrea. சரியான காம்பினேஷன், சூப்பர்ப் ஸ்பிளிட் ஆஃப் ஒர்க், நல்லா பண்ணாங்க. ஸோ எல்லா டீம்லையும் நம்ம 3 பேரை பற்றி பேசினா இந்த டீமில் ஆக்சுவலி நம்ம 4 பேரை பற்றி பேசணும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் மெக்லாரன் பீயிங் த சாம்பியன்ஸ் ஃபார் திஸ் இயர். அண்ட் அடுத்த வருஷம் அதான் 2024 நம்ம இந்த வருஷம் நான் சொன்னல, ஒவ்வொரு வீடியோலையும் சொன்னோம் இந்த வருஷம் நம்மளுக்கு சம விவசாயம் அப்படின்னு. 2025 இன்னும் பலமாக இருக்க போகுது அப்படின்ற ஃபீலிங்கோட தான் நான் வந்து இது உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன். சம வருஷங்க இந்த வருஷம் மெக்லாரனுக்கு. எல்லா டெவலப்மெண்ட்ஸும் ஸ்பாட் ஆன் அப்கிரேட்ஸ்லாம் கொண்டு வர வர ஒரு மாதிரி ஸ்டாட்ஸ் ஏறிட்டே போகுது வண்டியில். அவ்வளோ பர்ஃபெக்டாக கிளினிக்கலான ஒர்க் ஃப்ரம் தி இன்ஜினியரிங் சைட் ஆஃப் திங்ஸ். அப்புறம் நம்ம ஆல்ரெடி இது பேசியிருக்கோம், பெஸ்ட் டிரைவர் டியோ, நாரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பீடு, பியாஷியோட காம் அண்ட் கரிஸ்மா. என்னன்னா லாண்டோ எப்படி இந்த சீசனை முடிச்சிருந்தா இதுவாக இருந்திருக்கும்னா, அவர் கரெக்டாக எந்த தப்பும் பண்ணாமல் பண்ணியிருந்தாருன்னா எப்படி பேசியிருப்பாங்கன்னா, சா இன்னொரு 2-3 ரேஸ் இருந்தால் ராண்டோ ஜெயிச்சிருப்பார் போல இருக்கேப்பா, அந்த மாதிரி பேச்சு அவர் கொண்டு வந்திருந்தாருன்னா that is what is the testament he would have got if he had performed perfectly. பட் அவர் அது அந்த மாதிரி பண்ண முடியல, ஏன்னா பிரேசிலில் கொஞ்சம் சொதப்பினாரு. அஃப்கோர்ஸ் இந்த கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸில் மெக்லாரன் didn't think that கண்டிப்பாக நம்ம டிரைவர் சாம்பியன்ஷிப் ஜெயிக்க முடியாது, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணும், அந்த பப்பாயா ரூல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இருக்குது. ஹேவிங் செட் தட், நாரிஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய ரேஸ் he showed what he can do. சிங்கப்பூர்லாம் சூப்பராக ஓட்டினாரு, ஜான்வுட் செமையாக ஓட்டினாரு, அண்ட் பியாஸ்ட்ரி ஹங்கேரி வெறித்தனமாக ஓட்டினாரு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கடைசியில் ஒரு மாதிரி ஹி கைண்ட் ஆஃப் ட்ரிஃப்டட் அவே. நாரிஸ் வந்து ஒரு நல்ல ஹோல்டு எடுத்துட்டாரு, பட் ஸ்டில் அஸ் அ டீமாக செமையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்த வருஷம் இட்ஸ் கோயிங் டு பி எப்பிக்காக இருக்கும் தாங்க தோணுது. எல்லாரும் இதே மாதிரி மெக்லாரனும் செமையாக இருந்தாங்க, ஃபெராரியும் செமையாக இருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வி வில் சி மெக்லாரன் வர்சஸ் ஃபெராரி. மெர்சிடிஸ், ரெட் புல், இந்த 2 டீமில் ஒரு டீம் உள்ளே வந்தால் கூட நமக்கு போனஸ் தான். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அகெயின் ஆண்ட்ரியா ஸ்டெல்லா, ஜாக் ப்ரவுன், அவங்களோட டியோ, அவங்களும் செம காம்போ. ஸோ 4 பேர் எனக்கு தெரிஞ்சு வெறி தான். அடுத்த வருஷம் செமையாக இருக்க போகுது. அண்ட் நாரிஸும் ஆஸ்கரும் இப்போ டைட்டில் ஃபைட்டுன்ற மாதிரி வந்துச்சுன்னா பப்பாயா ரூல்ஸ் என்ன ஆகும், எப்படி மெக்லாரன் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு இன்டர்வியூல வந்துட்டு வில் பக்சன் வாஸ் ஆல்மோஸ்ட் ஷுர் தட் அடுத்த வருஷம் ஆஸ்கர் தான் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. எனக்கு அதே மாதிரி இந்த வருஷம் இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, ஈவன் தட் தி டிரைவர் ஆர்டர்ஸ் ஹேவ் ஸ்வாப்ட், ஸோ ஹாமில்டன் ஹேட் ஹிஸ் ஹோம் வின், Charles had both Monaco and Monza. And then Sainz ஜெயிச்சாரு, though he's going to Williams, but then he still had a race win. And then McLaren, we know that both Piastri and Oscar had their race wins, and of course Max won the title and had his race wins. And of course George miss பண்ண தப்பு தான், so George had his race winல. முக்கியமான ஆளுங்க எல்லாருமே going into 2025 with good experience and good amount of race wins under their belt ன்ன போது எல்லாருக்குமே இப்ப அந்த டேஸ்ட் இருக்கிறதுனால they would probably fight with a lot more vigor. And now all these guys also have a good rapport with their team, and they have spent enough time with their teams respectively. I mean, Lewis has the experience going to a new team, but otherwise everyone is good. So again, super excited for 2025. I know that we might join again probably in another video for the testing. உங்க கூட பேசாம என்னால இருக்க முடியாது, ஜென்ரலாவே பேசாம இருக்க முடியாது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தென் தேங்க்ஸ் அகைன் ஃபார் அ வண்டர்ஃபுல் wrap up வீடியோ. 2024 நல்லா இருந்த மாதிரியே 2025 நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.